வணக்கம். எஸ்எஸ் மீடியா யூடியூப் சேனல் சோமு வழங்கும் இன்றைய தகவல் பார்த்தீங்கன்னா, சோறூட்டு முறைகள். சோறூட்டு முறைகள் என்பது நம்ம சாப்பிடக்கூடியதுதான் நான் சொல்றேன். இப்போ குழந்தைகளுக்கு நம்ம சோறு ஊட்டுவோம், பெரிய பொண்ணானா சோறு ஊட்டுவோம், காது குத்தியானா சோறு ஊட்டுவோம், கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நம்ம சோறூட்டு நிகழ்வுகள் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம முதலாக நம்ம வீட்டுக்கு வரும் பொழுதோ, அந்த குழந்தைகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும் பொழுதோ அன்று கடைபிடிக்க வேண்டிய அவசியங்கள் நிறைய இருக்கு. இதுல என்னன்னா, பாலும் சோறும் கொடுக்கலாம். பாலும் சோறுன்னா பால் கலந்த சாதம், அது கொஞ்சம் இனிப்பு கலந்து கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வீரமும் வெற்றியும் செல்வமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கிழக்கு முகமாக அமர்ந்து சாப்பிடுவது பார்த்தீங்கன்னா ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். மேற்கு திசையாக அமர்ந்து சாப்பிடுகின்ற போது புகழை தரும். புகழையும் உடலுடைய கட்டமைப்பு வளர்ச்சியினை கொடுக்கும். வடக்கு முகமாக அமர்ந்து சாப்பிடுகின்ற போது ஜீரண சிக்கை, வயிற்று கோளாறு, நோய்வாய்ப்பை தரக்கூடிய வகையில சில தொந்தரவுகள் நம்மளை சாரும். இன்னொரு விஷயங்கள், தனக்குத்தானே சோதித்துக் கொள்வது சிறப்பற்ற நிலையாக இருக்கிறது. இரவு நேரங்களில் தவிர்க்கக்கூடிய உணவுகளானது பாவைக்காய், தயிர், கீரை, நெல்லிக்காய், இஞ்சி வகைகள், இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம குடும்பத்தில் லட்சுமி அனுகிரகம் கிட்டாது, செல்வங்களும் தங்காது. நமக்கு பார்த்தீங்கன்னா உடல்ல ஜீரண சக்திகள் குறைந்து வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகளும் குடல் சார்ந்த நோய்கள் வரும் என்பதனை சாஸ்திர உண்மைகள் சொல்கின்றது. இந்த குறுகிய யூடியூப் சேனலை வாயிலாக இந்த தகவலை பரிமாறிக்கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம்.